ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக முருக பக்தர்கள்லாம் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். சித்தர்கள் இந்த மாதிரியான சூட்சம முறையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கா, அதிசயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராவது அதிகப்படியான மனச்சோர்வு ப்ளஸ் நோய்கள்னால வலிகள்னால டெய்லியும் ஒரு வலியோடு தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். உங்களுக்கு மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நடக்கலை, கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க. அக்கா, ஓலைச்சுவடி பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது. லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாகவே ஓலைச்சுவடி சொல்லலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை விஷயமாக அலைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் அவங்க பையனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது விஷயமாகவும் கொஞ்சம் பார்த்துட்ருக்கனால தான் அவங்களால பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு மந்த்து 15th அப்புறம் ஆகிடும், 15th அப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி காலையில் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. தொடர்ந்து அதை டீட்டெயில் கேட்டுகிட்டே இருக்கனால தான் இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓலைச்சுவடி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு முயற்சி பண்ண கண்டிப்பாக முடியாது. அதனால் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, தேவையே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. எதுக்கு தான் நம்மளே ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வருது, எப்போ கேளு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, என்ன இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி நம்மளே சில பேர்த்த பார்த்துருப்போம். சில டைம் நமக்கே அந்த பிரச்சனை வரும், காரணமே இல்லாமல் நம்ம டென்ஷன் ஆகும், காரணமே இல்லாமல் ஒரு பயம், பதட்டம், படபடப்புன்னு நமக்கு ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனாலங்கிறது நமக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், காரணமே தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் ஆகிட்ருக்கும். அடிக்கடி எனக்கு இப்படி ஆகுது, பயம் வந்துகிட்டே இருக்குது, கெட்ட கனவு வருது, இல்லைன்னா உடம்பு முடியாமல் போகுது, ஓவரால் தான் உடம்பு முடியாமல் போயிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்கிறது இல்லையேங்கிற ஒரு விரக்தினாலேயே இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பண்ணுறக்கு எந்த ஒரு ரூல்ஸ் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக இருந்த இடத்துலேருந்து எப்போ வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். முருகனுக்கு உகந்த வியாழக்கிழமையில் இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது பல வகையில் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் யாராவது நோய்கள்னால அவதிப்படுறீங்க, வலிகள்னால அவதிப்படுறீங்க, ஓயாத வயிற்று வலி, தலைவலி, கால்வலி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, உடனே இது சரி பண்ணுமா, சரி பண்ணக்கூடிய பவர் இதுக்கு உடனே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முருகனுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரி மந்திரம் தான். இந்த ஒரே ஒரு வரியை என்ன சோதனையாக இருந்தாலும், என்ன இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், இந்த நோய்களுக்கு மட்டும் இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் இது சரி பண்ணும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் மட்டும், 5 நிமிஷம் மட்டும் இந்த மந்திரத்தை மனசார ஒரு இடத்துல உட்காந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். உடனே எங்கேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் தெரியாது, ஏதாவது ஒரு வகையில் சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த மந்திரம் எப்படி சொல்லணும், என்ன மாதிரிங்கிறது சொல்கிறேன். இது மந்திரம் மட்டும் சொல்லி செய்கிறது ஒரு வகை இருக்குது. மந்திரம் சொல்லியும் சில நேரம் நம்ம மந்திரம் சொல்லியும் கூட கொஞ்சம் லேட் ஆகுது, நடக்கலையேன்னு சங்கடப்படுறவங்களுக்கு அதில் இன்னொரு சொல்யூஷனும் கொடுத்துருக்கு. அதையும் நான் சொல்லித்தரேன். இதுதான் அந்த மந்திரம். ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா. ரொம்ப 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 ஈஸி. ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். சித்தர்களில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, நம்மளை பல பேர்த்துக்கும் ஸ்கின் அலர்ஜினால நம்ம பாதிக்கப்பட்டுருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு அலர்ஜினால். அந்த மாதிரி சித்தர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜினால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் முருகனை வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை எடுத்து அவர் சில விஷயங்களை பண்ணும்போது அவர் ஸ்கின் அவருக்கு வயசு அப்போ 80 வயசாக இருந்தவர் ஒரு 40 வயசு 30 வயசு கம்மியான ஒரு ஃபீல், அந்த அளவுக்கு அழகு கொடுத்துச்சான், உடம்பை சரி பண்ணிச்சான், அந்த ஸ்கின் அலர்ஜி கம்ப்ளீட்டாக சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் இந்த மந்திரத்தோட மகத்துவமாக சொல்லியிருக்காங்க.
அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால பாதிக்கப்படுறீங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு விஷயம் இருக்குன்னு, இந்த மந்திரமெல்லாம் சொல்லி கூட எனக்கு சரியாக மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மந்திரம் சொல்கிறதோட சேர்த்து இந்த விஷயத்தையும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற காய் என்ன காயின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒருத்தங்க ஒரு பேரில் சொல்லுவாங்க. அரசாணிக்காய், பரங்கிக்காய், சிவப்பு பூசணிக்காய் அப்படின்ற மாதிரி நிறைய பேரில் இது சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காய்ன்னு இதை நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கிடைக்கும். கடைகள் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். சில பேர் வீட்டிலேயே கூட நீங்கள் போட்டிருக்கலாம். இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிவப்பு பூசணிக்காய், இந்த அரசாணிக்காய், இந்த காய் இருக்கு இல்லையா, இதை நம்ம தானம் கொடுக்கணுமா. தானம் கொடுக்கறதுங்கிறது யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் சந்நிதி ஏதாவது கோவில் இருக்குன்னா அந்த கோவிலில் சாப்பாடெல்லாம் போடுவாங்க, அன்னதானமெல்லாம் செய்வாங்க. அந்த அன்னதானத்துக்கு இதை பயன்படுத்த சொல்லி இந்த காயை முழுசாக வாங்கி கொடுக்கணும். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. முழுசாக இந்த காயை வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி செய்கிறதன் மூலமாக பல வருஷக்கணக்கில் சரியாகாத நோய்கள், பல வருஷக்கணக்கில் தீராத வழிகள், அது அத்தனைக்குமே சொல்யூஷன் கொடுக்குமா இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து கூட செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு. வாரத்தில் ஒரு வாட்டி முருகனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் இதை செய்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் இந்த காயை நீங்கள் கோவிலுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த காய் வாங்கியிருக்கீங்கன்னு கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களோட சொந்தங்களுக்கு கூட இந்த காயை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் பரிகாரத்துக்கு அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் சாதாரணமாக வாங்கி கூட கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் பரிகாரத்துக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அப்போ அவங்களோட விஷயம் நமக்கு பாதிக்குமோ, நமக்கு வந்துருமோங்கிற பயம் கூட சில பேர்த்துக்கு வரும். இது பல பேருக்கும் தெரியறதில்ல. ஒரு நோய்க்காகட்டும், ஒரு விஷயத்துக்காகட்டும் பரிகாரம் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பொருளை தானம் கொடுக்கும்போது அந்த விஷயம் நமக்கு வந்துருமோங்கிற ஒரு பயம் பல பேர்த்துக்கு இருக்குங்க. இன்னாருக்கு இந்த பொருள் தான் சேரணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த பொருள் அவங்க கையில் சேரும்போது கொடுக்குறவங்களுக்கும் நல்லது, அதை வாங்குறவங்களுக்கும் நல்லதுங்கிற மாதிரி தான் புராணங்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை வாங்கிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே உண்டாகாது. அதை தானம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, அதனால் உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால் கோவிலுக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தீராத வியாதிகள், ஹாஸ்பிட்டலுக்கே எனக்கு செலவு ஆகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்களில் கஷ்டப்படுறேன், மனச்சோர்வு இதெல்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு வாட்டி இதை நீங்கள் செஞ்சால் கூட போதும். சின்ன காய், அரசாணிக்காய் முழுசாக நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கோயிலுக்கு கொண்டே கொடுக்கலாம், இல்லை வெளியில் யாருக்காவது கொடுக்கலாம். அப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறதே இருக்காது. எந்த விஷயமெல்லாம் நடக்கலையோ அது அத்தனைக்கும் இது கேட்கும். இதை செய்யும் போதே நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது கேட்காமலே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமே. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.